நம்ம தமிழர்கள் எதையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் தான் சங்கு சுட்டாலும் மென்மை தரும். இந்த சென்டென்ஸ் நம்ம ஔவையார் எழுதின மூதுரையில் ஒரு வெண்பால வரக்கூடிய ஒரு லைன். அட்டாலும் பால் சுவையல் குன்றாது அளவாய் அப்படின்ற ஒரு வெண்பா இருக்கு, அதில் வரக்கூடிய கடைசி சென்டென்ஸ். இது ஒரு மனிதனை நம்ம பேசுறப்ப யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தரை பத்தி நான் இப்ப சொல்றேன், இவர் ரொம்ப இப்படி பண்ணிட்டாருப்பா, அப்படி பண்ணிட்டாருப்பா, மோசமானவர்ப்பா அப்படின்னு நான் சொல்றப்ப அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சேச்சா அவர் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டாரு. சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அதே மாதிரி அவரால் கனவுல கூட ஒரு கெட்ட விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு மனிதரோட நற்பண்புகளை உயர்த்தி காட்டுறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். அப்ப ஒரிஜினலா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம கடற்கரைக்கு போயிருப்போம். அங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய சீசல் பார்த்திருப்பீங்க. அதுதான் கடற்சிப்பி நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சூளையில வச்சு எரிப்பாங்க. அப்படி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல தண்ணி ஊத்துறப்ப அது என்னவாகும்னா, நிறைய புகை விட்டதுக்கு அப்புறம் அது ஒரு பவுடரா கன்வெர்ட் ஆகும். அதுதான் சுண்ணாம்பு. அது என்ன கலர்ல இருக்கும்னா வெள்ளை கலர்ல இருக்கும். சங்கு ஆல்ரெடி வெள்ளையா தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சுட்டதுக்கு அப்புறமும் அது வெண்மை நிறத்துல தான் இருக்குன்றது தான் இங்க நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா தீயில போட்ட எந்த ஒரு பொருளும் சாம்பலா மாறும் தான் நம்மளுக்கு தெரியுமே ஒழிய வெள்ளையா மாறும் நம்மளுக்கு தெரியாது. இதுல இருக்கக்கூடிய பெரிய விஷயமே இதுதான். அப்ப எல்லா கடற்சிப்பியும் கடற்கரையில தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கடற்கு அடியிலையும் நிறைய கடற்சிப்பிகள் இருக்கும். அது எல்லாமே என்னவாகும்னா கடற்கடியிலேயே அப்படியே டெபாசிட் ஆயிருக்கும். அதெல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளா அப்படியே இருந்து செடிமெண்டேஷன் ஆயிட்டு சுண்ணாம்பு பாறையா மாறிடும். அந்த சுண்ணாம்பு பாறையை நம்ம டைரக்டா எடுத்து நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்பெல்லாம் நம்மளுக்கு நெருப்பு பற்ற வச்சா தானே புகை வரும். பட் இந்த சுண்ணாம்பு பாறையில நம்ம தண்ணி ஊற்றினாலே இது என்னன்னா அவ்வளோ புகை விட்டு அவ்வளோ ஹீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் அந்த புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீட் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பவுடரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சுண்ணாம்பு பாறை நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும், ஹார்டாகவும் கிடைக்கும். இப்போ இந்த சுண்ணாம்பை நம்ம ஹைஜீனா ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வெத்தலைப்பாக்குக்கு சுண்ணாம்பு தடவி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இல்லைன்னா செடி கொடிகளுக்கு நம்ம உரமாகவும் இதை நம்ம பயன்படுத்துறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சங்கு நிறம் எப்போதும் வெள்ளை